கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் எழுதின அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் படிச்சிருந்தேன். ஒரு 3 விஷயம் அடிக்கடி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் எல்லாரோட லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஒன்று ஒரு பாறையை பற்றி உடைக்கிற ஒரு கதை சொல்லியிருந்தார். இன்னொன்று ஒரு ஐஸ் கட்டி உருகிற ஒரு கதை. இன்னொன்று மூங்கில் வளரக்கூடிய கதை. ஃபர்ஸ்ட் அந்த பாறை சொன்னார். அதாவது அதுவும் அவரும் இன்னொரு ஆத்தர் நேம் சொல்லி தான் அந்த பாறை கதையை சொல்லியிருந்தார். அதாவது அவர் சொன்ன வார்த்தை இன்னொரு ஆத்தர், அந்த ஆத்தர் நேம் மறந்துச்சு. அவர் இந்த டைலாக் மட்டும் ஞாபகம் இருந்துச்சு அந்த புக் படிக்கும்போது. அது மைண்டில் போட்டிருந்தேன். அதாவது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது அவர் இந்த பாறை உடைக்கிற ஒரு வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் போய் பார்க்க போயிருக்காரு அடிக்கடி. எப்போல்லாம் லைஃப் ரொம்ப முடிஞ்ச மாதிரி தோணுமோ அப்போல்லாம் போயிடுவார். அப்போ அந்த பாறை அடிக்கும்போது அவர் பார்க்கும்போது 100 வாட்டி சுத்தியலால் அடிக்கும்போது அந்த பாறையில் கீரல் கூட இருக்காது. ஒரு 101வது அடியில் அந்த பாறை 2ஆக பிளந்துருமா. அப்போ இதுக்கு காரணம் அந்த ஒரு அடி இல்லை, அந்த 100 அடியும் சேர்ந்து 101வது அடியில் தான் நமக்கு விடியல் தெரிஞ்சது. அந்த பாறை 2ஆக உடைக்கப்பட்டது. சேம் லாஜிக் தான். ஒரு ஐஸ் கட்டி ஒரு குளிரான ரூமில் வைக்க சொன்னார். ஒரு கற்பனை செய்து பார்க்க ஒரு மேஜை மீது. இப்போ அந்த ரூமோட டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸ் ஆர் சம்திங் 25 அந்த மாதிரி. ஆமாம், ரூமோட வெப்பநிலை இருக்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ண சொன்னார். 26 டிகிரி. இப்போ வெப்பநிலை கூடும்போது ஐஸ் கட்டி உருவத்தானே செய்யணும், ஆனால் பட் ஊறுதல். ஸோ 27 டிகிரி இன்க்ரீஸ். அப்புறம் 28 ஆகுது. அப்புறம் 29, அப்புறம் ஒரு 30, அப்புறம் 32வது செல்சியஸ் வெப்பநிலை உயரும்போது அது மொத்தமாக வந்துச்சு. இது 2வது கதை. 3வது மூங்கிலோட கதை சொல்லியிருந்தேன். அதாவது மூங்கில் அதோட வேரை பிணைக்கிறதுக்கு 5-6 வருஷம், அதாவது அது வளரவே செய்யலாம் ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 6 வாரத்தில் இன்னொரு உயரம், ரொம்ப மிகப்பெரிய உயரத்துக்கு வான தொடுற அளவுக்கு அது வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னார். இந்த 3 விஷயத்தில் நமக்கு அவர் கடத்த வந்தது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது ஒன்று பொறுமை, இன்னொன்று சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ். இப்போ அந்த ஐஸ் கட்டி கதையில் நமக்கு இது என்ன உருகவே இல்லை 28, 29 அப்படின்னு நம்ம விட்டுட்டோன்னா 2 நிமிஷத்தில் அது உருகி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எந்த தொழிலாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எந்த இதுவாக இருக்கட்டும், முக்கியமான முடிவுகள், முக்கியமான முயற்சிகள். அவர் என்ன சொன்னார்னா, இலக்குகளை விட அது அமைப்பு முறை ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். அந்த மூங்கில் கதையும் அப்படி தான். இப்போ மூங்கில் வளரலன்னு சொல்லி நம்ம பிடுங்கி போட்டுட்டோன்னா அது வளராது. 5 வருஷம் வெயிட் பண்ணாதான் அது மூங்கிலாக கிடைக்கும். பாறையும் அப்படி தான். நான் உடைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் அது உடையலை. நான் 100 வாட்டி ட்ரை பண்ணேன், இல்லை 90 வாட்டி ட்ரை பண்ணேன், அது உடையலை. எல்லாம் சேர்ந்து, அதாவது அந்த அமைப்பு முறையை மாற்றும் போது அது கண்டிப்பாக நடந்தே தான் தீரும். இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தோன்னா, ஒரு இலக்கு, இப்போ எல்லாருமே வெற்றி அடைஞ்சவங்களும் இருப்பாங்க, தோல்வி அடைஞ்சவங்களும் இருப்பாங்க. ஒரு இலக்கு, ஆனால் ஒரே இலக்கு தான். 2 பேருக்குமே ஒரே டார்கெட். ஒரு மேட்சாக இருந்தால் 2 டீமுக்குமே ஒரே டார்கெட் தான். ஏன் ஒரு டீம் வெற்றி ஆகுது, இல்லை ஒரு தனிநபர் விளையாட்டில் கூட ஒருத்தர் ஜெயிக்கிறார், மற்றவங்க எல்லாம் தோக்குறாங்கன்னா இலக்கு எல்லாருமே ஒன்று தான். நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருப்போம், இலக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் ஜெயிக்கலாம். அது கரெக்டு. பட் எல்லாருமே ஒரே இலக்கு தானே, ஏன் மற்றவங்க தோக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெயிக்கிறவர் அமைப்பு முறையை மாற்றுவார். அது இப்போ ஒரு மேட்ச்சில் நமக்கு தோல்வி அடைஞ்சோன்னா திரும்ப அதே முறையாக அவர் ட்ரை பண்ண மாட்டார். இப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இப்போ ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளரோ சம்திங், ஒரு கால்பந்து பயிற்சியாளர், இவங்க எல்லாருமே ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு அந்த பயிற்சியாளர் அன்னைக்கு விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தேர்ந்தெடுக்க விதத்துலேருந்து அவங்களுக்கு பழகக்கூடிய விதம், இன்னைக்கு எப்படி ஆட போகிறோம், அது எல்லாமே கான்சென்ட்ரேஷன் தான் பண்ணுவாங்களே தவிர அந்த இலக்கை டார்கெட் பண்ணும்போது அமைப்பு முறையை விட்டுடுறோம். ஆனால் எல்லாத்த விட முக்கியம் அமைப்பு முறை. அப்புறம் அதாவது ஒரு லைஃப்பில் டெய்லி செய்யக்கூடிய 1% ஹேபிட் தான் மிகப்பெரிய விஷயத்தை, அதாவது எப்படி சொன்னார்னா, நம்ம நினைக்கிறோம்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்ஸஸ் நமக்கு வேணும்னா அதுக்கு பிரம்மாண்டமான செய்யணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஒரு நல்ல முடிவுகள், நல்ல செயலை செஞ்சுட்டு இருந்தால் அதுவே அந்த பிரம்மாண்டமான விளைவை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ 1% மோசமான முடிவை நம்ம டெய்லி பழக்கமாக பண்ணிட்டு இருந்தால் அது ரொம்ப பெரிய மோசமான விளைவை நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சந்திப்பு. பாய்.